களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு உணவான நான் நன்றி கூறுகின்றேன். பிரியமானவர்களே, தாயினும் மேலான நம்முடைய ஆண்டவர் அவருடைய அன்பு பிள்ளைகளாயிருக்கிற நம்மோடு கூட பேசவும், கட்டி அணைத்து முத்தமிடவும், நம்முடைய கண்ணீரை துடைக்கவும், நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தமாக இருக்கிறார். அவருடைய அன்பான வார்த்தைகள் நமக்கு ஆறுதலும் தேர்தலையும் விடுதலையும் கொடுக்கிறது, நிலை வாழ்வுக்குள் நடப்பிக்கிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த விடுதலை நேர நிகழ்ச்சியிலே ஆண்டவர் தருகின்ற வார்த்தையைத்தான் நாம் சிந்திக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், யோவான் 8:32 உண்மையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொன்னார். உண்மையை, இறை வார்த்தையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், அந்த வார்த்தை உங்களுடைய பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை எதுவாக இருக்கிறதோ அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறதா இருக்கும் என்று யோவான் 8:32 சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, எல்லா மக்களும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். எனவே தான் எல்லா மக்களும் மீட்பு பெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். 1 தீமோத்தேயு 2:4 பார்க்கிற பொழுது, எல்லா மக்களும் உண்மையை அறிந்துணரும், மீட்பு பெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று. எல்லா மக்களும் உண்மையை, இறை வசன வார்த்தையை அறிந்துணரவும், மீட்பு பெறவும், பிரச்சனை, போராட்டம், கவலை கண்டிந்து மீட்பு பெறவும், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பு பெறவும், பொல்லாத பிசாசன் கொடுக்கிற எல்லா நிலையும் மீட்பு பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் விரும்புகிறபடினால் தான், அவருடைய தெய்வீக திருவுளத்தின்படி தான் இந்த தொலைக்காட்சி ஊழியம். என் அன்புக்குள்ளே செயல்படுங்கள். இந்த நாளிலும் நம்மையும் இந்த தொலைக்காட்சி வழியாக பேசவும், உங்களை கொண்டு வந்து அமர்த்தவும் செயல்படுத்தி கொண்டிருக்கிற அந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும். எங்கெல்லாம் செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் உடனிருந்து சொன்ன ஆண்டவர் நம் அருகிலே கடந்து வரணும். அவருடைய தெய்வீக பிரசன்னத்தை நாம் உணரணும். அவரோடு பேசுகிறபடியாய் நாம் ஒப்புக் கொடுக்கணும். ஜெபிப்போமா? ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உலக முடியும் மட்டும் எல்லா நாட்களோடு கூட நான் இருக்கிறேன் சொன்னவரே, எங்கள் மீது அளவற்ற அன்பு வைத்திருக்கிறபடினால் தானே ஆண்டவரே இந்த ஊழியத்தை நீ தந்தீர். இந்த தொலைக்காட்சி ஊழியத்தையும் அமைத்து நடப்பித்து வருகிறேன். இப்பொழுதும் ஆண்டவர் ஆகிய கடவுளே, நீர் எங்களோடு கூட நீர் பேசும் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆறுதலும் தேறுதலும் விடுதலையும் ஆசீர்வாதமாய் கடந்து வரட்டும். நீர் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் உம்முடைய தூய ஆவிக்குள் உணர எங்களுக்கு கிருபை செய்வீராக. தோமையாருக்கு முன் தோமையனை அவிசுவாசாய் இராதே, நான் மரித்தேன் உயிர்த்தேன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வெளிப்படுத்தி காட்டினேன் தேவனை. இப்பொழுதும் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை இந்த தொலைக்காட்சி முன் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உணரும்படியாக செய்வீராக. உமக்கே துதி புகழ் கணம் மகிமை உண்டாகட்டும், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, இந்த துவக்கத்தில் அப்படி செய்தியை நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் தருகின்ற செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஏதோ கற்பனையோ கதையோ அல்ல,
ஆண்டவர் எதையும் சொல்லுகிறாரோ, தூய ஆவிலே எந்த வசனத்தை வார்த்தைகளை சொல்லுகிறாரோ, அது விளக்கத்தை சொல்லுகிறாரோ, அதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்கிற ஒரு செய்தியைத்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை குறித்து நாம் சிந்திக்கணும். நம்முடைய துயரம் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறப்பட வேண்டும். அதற்காக நாம் கடந்து வரலாம். என் அன்புக்குரியவர்களே, இந்த உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்கிற கருத்தை நாம் பார்க்கிற பொழுது மிக ஆழமான கருத்து. இன்று மக்கள் மத்தியிலே துயரம் வேதனைத்தான் அவருடைய முகமே அதில் வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது. துயரம், கணவனை குறித்து துயரம், பிள்ளைகளை குறித்து துயரம், மனைவியை குறித்து, பெற்றோர்களை குறித்து, எதிர்கால வாழ்வை குறித்து துயரம். ஐயோ என்ன ஆயிடுமோ என்கிற ஒரு பயம், என்ன நடக்குமோ என்கிற ஒரு பயம், இப்படியெல்லாம் வந்து ஒவ்வொருவரையும் தாக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலும் நம்முடைய துயரம் எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றுகிற ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுப்போம், படிப்போம். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். சிலவற்றுக்கு பாருங்க, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழுமா. உலகம் என்று சொல்லுகிறது எதை? பொல்லாத பிசாசைத்தான் உலகம் என்று சொல்லுகிறார். பொல்லாத பிசாசைத்தான். நாம் அழுது புலம்புறதெல்லாம் பொல்லாத பிசாசு சந்தோஷம். அழுது புலம்புவீர்கள், உலகம் மகிழும், ஆனால் உங்கள் துயரம் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பார்க்கணும் பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் தெய்வமாய் இருக்கிற பொல்லாத பிசாசானவன் நமக்கு துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் பிரச்சனையும் கொண்டு வந்து நம்ம கொடுத்து விட்டு நாமெல்லாம் அழுது புலம்புவதை, கண்ணீர் வெடிப்பதை, வேதனைப்படுவதை, நோயோடு நோக்கோடு இருந்து கஷ்டப்படுவதை எல்லாம் பார்த்து சிரிச்சு கொண்டே இருக்கிறானா. வளரணும். என் அன்புக்குரியவர்களே, அப்படியாக அவர் அந்த துக்கம் சந்தோஷமாய், உன்னுடைய துயரம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லிட்ட பின்னாடி அந்த 16ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை நீ படிச்சீங்க இல்லையா? அடுத்தது 22வது வசனத்தை நீ படிச்சு பாருங்க. அந்த வசனத்தினுடைய கருத்து எந்த அளவுக்கு எப்படி கொண்டு போறான்னு பார்க்கணும். இப்பொழுது நீங்களும் துயருகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணுகிற பொழுது உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாதுன்னு சொல்லப்பட்டு, உங்கள் மகிழ்ச்சியை உங்களிடமிருந்து யாரும் நீக்கிவிட முடியாது சொல்ல. எப்படிப்பட்ட அப்போ தெய்வம் கொடுக்கிற ஒரு மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் இருக்கிறேன் என்றால் எங்களுடைய பிள்ளைகள், என்னுடைய பேர பிள்ளை, நான் இப்போ பேரன் என்று கேட்டிருக்கேன், என்னுடைய பெற்றோர்கள் இருக்காங்க, பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கப்பட வேண்டும் என்று தான் பெற்றோர்கள் எல்லாம் விரும்புவார்கள். பெற்றோர்கள் எல்லாம் தன்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கப்பட வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்கப்பட வேண்டும் தான் அந்த பிள்ளைகள் எல்லாம் விரும்புவார். பெற்றோர்கள் விரும்புவார். பிள்ளைங்க எப்பவுமே நல்லா பாட்டு பாடிக்கிட்டு, டான்ஸ் போட்டுக்கிட்டு, விளையாடிக்கிட்டு ஆஹூன்னு இருக்கணும். ஒருவேளை அந்த பிள்ளைகள் அழுதார்களோ அல்லது அப்படி அமைதியாக வந்து உட்கார்ந்துட்டு இருந்தார்களோ, பெற்றோர்கள் ஏன் என்னாச்சு, ஏன் அது இப்படி இருக்கிற, என்ன இப்ப இருக்க, ஏன் அழுற, பல கேள்விகளை கேட்டு அவருடைய துயரத்தை பார்த்துவார்கள் பெற்றோர்கள். நம்முடைய ஆண்டவர் அன்பான கடவுள். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தாயும் தந்தையுமாக இருக்கிறார். உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா,
உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை. அருமையான பாட்டு. நான் கேட்ட பாடலே ஒரு பாடல். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அப்பாவாக இருக்கிறார். நாம் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சுமைகளையும் மாற்றுகிறவர், துயரங்கள் எல்லாம் மாற்றுகிறவர். அந்த துயரங்கள் எல்லாம் மாற்றுன்னு சொல்லுகிற பொழுது நான் ஒரு கருத்தை கொண்டு வருகிறேன். இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். புறப்பட்டு வருகிற பொழுது எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டு வராங்க. அவங்க வருகிற பொழுது என்ன நடக்குதுன்னாக்க, வழியில தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறார்கள். மோசே தான் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். மோசக்கிட்ட ஆண்டு மக்கள் எல்லாம் சொல்றாங்க, என்னையா இப்படிப்பட்ட பாலைவனத்துக்கு கொண்டு வந்தையா, குடிக்கிற தண்ணி இல்லையா, எங்கேயா போறதுன்னு இருக்கு. மோசேக்கும் பரிதாபம் தான், என்ன செய்யறது தெரியல. அப்படியே வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே வழியில பேசிக்கிட்டு வந்து நடந்துக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. வந்துட்டு எனக்கு ஒரு இடத்துல பார்த்தா தண்ணி இருக்கிறது. தண்ணியை பார்த்த உடனே ஓடி போயிட்டு அவர்கள் குடிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதை இருக்கிற அந்த பாத்திரத்தெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறார்கள். குடிக்க தம்பிச்சலான்னு எடுத்து குடிச்சு பார்த்தா அந்த தண்ணீர் எப்படி இருக்குன்னாக்க, பயங்கரமான தண்ணீர், கசப்பான ஒரு தண்ணீர்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு விடுதலை பயணத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை நீ படிச்சனாக சொல்லப்பட்டு, 15ல் 25வது வசனத்தில் நீ பாப்பீங்களா? அது 15ல் 25. மோசே ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினார். மோசே ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினார். ஆண்டவர் அவருக்கு ஒரு மரத்துண்டை காட்டினார். ஆண்டவர் அவருக்கு ஒரு மரத்துண்டை காட்டினார். அதை அவர் தண்ணீரில் எரிய, அதை தண்ணீரில் எரிய, தண்ணீரும் சுவை பெற்றது. தண்ணீரும் சுவைப்பட்டது. எனக்கு இந்த கருத்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்த போது கடவுள் பயங்கரமான ஒரு மரத்துண்டை காட்டுகிறார், கட்டையை காட்டுகிறார். அந்த கட்டையை எடுத்து தண்ணீர்ல போட்ட, அந்த கசப்பான தண்ணீர்ல போட்ட உடனே அந்த தண்ணீர் மதுரமான ஒரு தண்ணீராக, சுவையான ஒரு தண்ணீராக மாறுகிறது. அத்தனை மக்களும் அங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா மக்களும் காட்டிக் கொண்டிருக்கிறாங்க. மோசே போகிறார், ஒரு துண்டு மரக்காட்டை எடுத்துட்டு வந்து அதுல போடுறார். போட்ட உடனே எல்லா தண்ணீரும் மதுரமானது. மக்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? மோசேனை குறித்து என்ன நினைச்சிருப்பார்கள்? கடவுளை குறித்து என்ன நினைச்சிருப்பார்கள்? பார்க்கணும் பிரியமானவர்களே. இந்த கருத்தை நான் சிந்திக்கிற பொழுது என் ஆண்டவர் கொடுத்து அந்த ஒரு கட்டை என்பது இல்லவா, அந்த கட்டை தான் என் சிந்தனைக்குள்ள வருகிறது. சிலுவை. அந்த சிலுவை என்கிற அந்த கட்டையை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தால் நம்முடைய வாழ்க்கையும் மதுரமாக மாறிவிடும், ஒரு சுவையானதாக இனிப்பாக மாறும், நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறிவிடும். பிரியமானவர்களே, இந்த கருத்தை நான் பார்க்கிற பொழுது ஆழமான கருத்து. சிலுவையும் இயேசுவும், அந்த சிலுவையிலே இயேசு இருக்கிறதை நான் பார்க்க முடியும். ஒரு வசனம் படிக்கிற பொழுது நான் தூய ஆவியானவர் தானே அங்கே உந்தி நடப்பித்துக் கொண்டு போகிறவராய் இருக்கிறார். பாலைவனத்திலே வெண்கல பாம்பு வீழ்த்தப்படுகிற பொழுது அவர் நோக்கி பார்க்க அத்தனை பேரும் விடுதலை அடைவான் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு கருத்தை மையமாக கொண்டே கொண்டு வருகிறேன். திருப்பாடலே 34 5வது வசனத்தை நீங்க பார்ப்பீர்களானால் அதில் சொல்லப்பட்டிருக்கும், அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. அவருடைய முகங்கள் அவமானத்துக்கு உள்ளாகவில்லை, துக்கத்துக்கு, வேதனைக்கு, பிரச்சனைக்கும் அவமானம் உள்ளே போடப்படவில்லை. அவருடைய உள்ளம் மகிழ்ச்சியாய் மிளிர்ந்தது என்று பார்க்கிறோம். அந்த இயேசுவை நோக்கி பார்க்கணும். அந்த சிலுவையிலே தொங்கிற இயேசுவை நோக்கி பார்க்கணும். என் அன்புக்குரியவர்களே, அப்படி அந்த வசனத்தை 5வது வசனம் சொல்லப்பட்டு அது அப்படியே ஒவ்வொரு வசனமா படிச்சோன்னா பயங்கரமா இருக்கும். அது 34 8வது வசனத்தை நான் பார்ப்போம் என்றால், அந்த 8வது வசனம் சொல்லுகிற வசன வார்த்தை என்ன?
ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்க்கணும். அன்னைக்கு எப்படி இஸ்ரேல் மக்கள் கசப்பான ஒரு தண்ணீரை குடிச்சிட்டு ஐயோ அப்படிலாம் மூஞ்சி முதலாம் சிந்தி போனாங்க. அப்புறமெல்லாம் அந்த கட்டை போட்ட உடனே தண்ணீர் சுவையானது, அப்ப குடிச்சு ஆஹா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கணும். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்க்கணும். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்க்கப்பட வேண்டும் என்றால் இந்த தெய்வீக திருவிழத்தை எடுத்து வாசித்து சிந்தித்து தியானித்து அவருக்குள்ளாய் நாம் கடந்து போகணும். அவருக்குள்ளாய் நாம் கடந்து போகிற பொழுது ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்க்க முடியும். இன்று நம்மளே அந்த விவிலியத்தை அதிகமாக எடுக்கப்படவில்லை. ஆண்டவர் காட்டுகின்ற வழியிலே கடந்து போகவில்லை. கண்ணீரும் கவலமாய் துக்கம் வேதனமாய் இருக்கிறார்கள். பொல்லாத பிசாசான பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். பைபிளை எடுத்தார்னா அவனுக்குள்ளாக அந்த ஆசீர்வாதம் வழி தெரியும். எடுக்கல. கண்ணீரும் கவலையும் துக்கமாய் முன்ன படிச்சோம் அல்லவா? இந்த உலகம் பகைத்து சிரிக்கும் சொல்லுகிறது. சிரிச்சுக்கிட்டு இருக்கு பொல்லாத ஆண்டவர் வைத்திருக்கேன். என் அன்புக்கூறுகளை நான் பார்க்கணும். இந்த சிலுவை என்று பார்க்கிற பொழுது அந்த அர்த்தமான கருத்து ஒவ்வொரு தூய ஆவிக்குள்ளாக வந்து இறைவசன வார்த்தையை சிந்தித்து தியானித்து கடந்து போகிற பொழுது அவர் எவ்வளவு நல்லவர் என்று நாம் செய்தோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்தனை நல்லவர் என்று சுவைத்து அனுபவித்து மகிழ்ந்து பாடுங்கள். சரி, நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா அதிகம் போயிட்டு. என் அன்பு குருகளே, இப்போ சிலுவையை நோக்கி பார்க்கணும் சொல்லணும். அது சிலுவை இயேசு. அந்த கட்டை சிலுவை, அந்த கட்டை சிலுவை இயேசு. அதில் இருந்து கொண்டு வருகிற பொழுது நான் பார்க்கிறோம். இந்த கருத்தை நான் கொண்டு வருகிற பொழுது ஆண்டவர் நோக்கி பார்த்து அத்தனை பேருமே மகிழ்ச்சியா மிளிந்தான். அந்த இயேசு ஒருவர் தானே அந்த மீட்பின் பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர் அனைத்துக்கும் மீட்பு கொடுக்கிறவர். இந்த சிலுவிலே தொங்குகிறதான அந்த இயேசுதான். திருத்துதர் பணியிலே 4ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நீ பார்ப்பீர்களானால் அதில் சொல்லப்பட்டிருக்கும் நம்முடைய பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர், பாவத்தின் அடிமை, பிசாசு கொடுக்கிற உபத்திரங்கள் எதுவாயிருந்தாலும் அத்தனையிலிருந்து மீட்பு கொடுக்கிறவர் அவர் தான் என்று அந்த வசனம் சொல்லி இருக்கிறது. எடுப்போம், படிச்சு பாருங்க அம்மா. இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயர் அன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கணும். என் அன்பு குருவர்களே, நம்முடைய வாழ்க்கையில விடுதலையின் ஆசீர்வாதம் பெற வேண்டும். நம்முடைய துக்கம், துயரம், வேதனை, பிரச்சனை ஒரு விடுதலை பெறப்பட வேண்டும் என்றால் அதற்கு வானத்தின் கீழே பூமிக்கு மேலே இயேசு என்கிற பெயரை தவிர வேறொரு பெயர் கொடுக்கப்படவில்லை. அந்த இயேசுதான் சிலுவையிலே மரித்த இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொண்டு வரணும். இந்த கருத்தை நாம் பார்க்கிற பொழுது என் அன்புக்குள்ளே இந்த கருத்தோடு கூட நாம் பார்க்கிற பொழுது அதே திருத்துதர் பணியிலே பார்க்கிற பொழுது 16ஆம் அதிகாரத்திலே 30-31 வசனம் அந்த ஒரு கருத்துக்குள்ள மயமாய் போய்கிட்டு நினைக்கிறேன். திருத்துதர் பணியிலே 16ஆம் அதிகாரத்திலே 30-31 வசனத்தை நீ பார்க்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா அங்க ஒருத்தர் மீட்பு இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. ஒரு விடுதலை இல்லாம ஒரு வாழ்க்கையோ வெறிச்சோடு போயிட்டு வேலை செய்யறாரு. எங்க? சிறைசாலையில காவல்காரரா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. செஞ்சு என்ன போறோம்? தப்பெல்லாம் வருது, பணமெல்லாம் வருது, இருந்து என்ன போறோம்? ஒரு நிம்மதி இல்லாம வந்துட்டு இருக்கிறார். அப்பதான் பவுலு சீலாவை பார்த்து அவங்க கேட்கிறாரு. இன்னைக்கு அங்க ஒரு பெரிய விடுதலை உண்டாகுது. சிறைச்சாலை கதவெல்லாம் உடைஞ்ச பூட்டெல்லாம் கலந்து விழுந்துட்டு இருக்குது. எல்லா விலங்கும் கலந்து விழுந்துட்டு இருக்குது. எல்லாரும் அப்படி இருக்கிறத பார்த்து மெய் மறந்து போன அந்த சிறை காவலர்
கேட்கிறார், ஐயா இப்படிப்பட்ட ஒரு மீட்பு எப்படியா வரும்? என கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, உங்களுடைய வாழ்க்கையில சங்கிலிகளா, பூட்டுக்களா, பிரச்சனைகளா, போராட்டங்களா, விடுதலை இல்லையா, எதுவா இருந்தாலும் அந்த சிறை கவலன் கேட்டானே அதே கேள்வியை நீங்க கேளுங்க. என்ன சொல்லுகிறார்? பெரியோரை மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். நீயும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள். உங்களுடைய பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் மீட்படைவீர்கள். இந்த பொல்லாத உலகத்திலே பொல்லாத பிசாசனவன் சிரிச்சு விளையாடி கொண்டிருக்கிறான் அல்லவா, அதிலிருந்து மீட்படைவீர்கள் என்று அங்கே புனித பவுலடிகள் மிக தெளிவாய் சொல்லுகிறார். மீட்பு கொண்டு வரணும், கேட்டுக்கணும், இயேசுவை கொண்டு வரணும். அந்த மீட்பின் காரியங்களை பார்க்கும் பொழுது எப்படி நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகின்ற கருத்தை பண்ணணும். அந்த சிலுவை கொண்டு வர இல்ல, அந்த பாலைவனத்திலே அந்த கசப்பு தண்ணீரிலே போடப்பட்ட அந்த கட்டை சிலுவை, அந்த கட்டையில் இருக்கிற கட்டையில அந்த சிலுவையில் இருக்கிற இயேசு பார்க்கிற பொழுது அந்த பரலோகத்தின் காரியங்களை, பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற ஒரு கருத்து தான். 2 கொரிந்தியர் புத்தகத்தை எடுங்க. 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 20வது வசனம். 2 வசனம் தூய உணர்த்தறத நான் சொல்லிட்டே இருப்பேன், அப்படி போயிட்டே இருக்கணும். 2 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு வார்த்தை சொல்லிருக்கு, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம், கடவுளை எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார், ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று, கடவுளோடு கூட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். கிறிஸ்துவின் சார்பில் மன்றாடுகிறோம். என் அன்புக்குரியவர்களே, அங்க தண்ணீர்ல போடப்பட்டது கட்டை என்று சொல்லலவா, பாலைவனத்தை பண்ண, அதுதான் ஒரு சிலுவை என்று சொல்லப்பட்டவா. அந்த சிலுவை எப்படி இருக்கிறது? சிலுவை எப்படி இருக்கிறது? கை 4 எடுத்து காட்டுகிறது தான். சிலுவை எப்படி இருக்கிறது? சிலுவை எப்படி இருக்கிறது? சிலுவை இப்படி இருக்கிறது. அந்த இப்படி போட்டிருக்கு சிலுவை இருக்கு. இப்ப சிலுவையிலே தொங்குற இயேசு இருக்கு, அந்த கிறிஸ்து கொண்டு வந்துருக்கு. அப்ப அவரோடு கூட ஒப்புரவாகணும், விண்ணக கடவுளோடு கூட ஒப்புரவாகணும். அடுத்தது மனிதர்களோடு கூட ஒப்புரவும். அதுதான் அடையாளம், சிலுவை அடையாளம். கடவுளோடு ஒப்புரவு, மனிதர்களோடு கூட. அதுதான் கடவுளோடு நல்ல ஒரு பாவ அறிக்கை செய்து நீங்க கடவுளோடு கூட ஒப்புரவாங்க. அப்ப உங்களுடைய துக்கம், துயரம், பாவம் எல்லாம் மறந்து போகும்னு அங்கே சொல்லிக் கொடுக்கிற ஒரு கருத்து. சரி, அது மட்டுமல்ல, அடுத்து ஒரு இந்த குறுக்கு ஒரு சட்டம் வருதலே, குறுக்கு ஒரு சிலுவின் குறுக்கு சட்டம். அந்த குறுக்கு சட்டம் என்ன சட்டம்? அது சகோதரத்துவம். அந்த சகோதரத்துவத்தில எல்லாருக்கும் கொண்டு வரணும், எல்லாரும் மன்னிப்பு பெற்று எல்லாரும் சமாதானம். மத்தேயுல 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கும். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 24வது வசனம் நினைக்கிறேன். மத்தேயு 5:24 ரைட். அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு, அதேதான், நீங்க பலி செய்யறது வருகிற பொழுது உங்களுக்கு யாருக்காவது மனத்தாங்கல் இருந்தால், மன வெறுப்புக்கு இருந்தால், பகைமை இருந்தால், அந்த சமாதானம் இல்லாமல் இருந்தால், அந்த பலிபீடத்தாண்டியே உங்களுக்கு காணிக்கை வைத்து விட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். அப்போ உங்களுடைய ஜெபம், உங்களுடைய மண்டாட்டு, உங்களுடைய பலிப்பொருள் ஏற்றப்பட்டதா இருக்கும். அப்பொழுது உங்களுடைய துக்கம் எல்லாம் சிலுவை இது கடவுளோடு கூட ஒப்புரவாகிற நிலை. 2 மனிதர்களோடு கூட ஒப்புரவாகிற சிலுவை. இந்த சிலுவை இந்த வாழ்க்கைக்கு வந்தால் என் வாழ்க்கையில் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். அன்று கசப்பாய் இருந்த தண்ணீர் மதுரமாய் மாறி போன போல என் வாழ்க்கையும் மதுரமாக ஆசீர்வாதமாய் மாறும், சந்தோஷமாய் மாறும் என்று தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு கருத்தா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். புதிய ஏற்பாட்டிலே கானா ஒரு திருமணம், அது எங்க குறிப்பிட்டா யோவான் நற்செய்தியில் தான் குறிப்பிட்டிருக்கு. அங்கே யோவான் நற்செய்தியிலே பார்க்க கானாக்கு ஒரு கல்யாணத்தை பார்க்கிற பொழுது அங்கே அன்னை மரியாள் வந்திருக்கிறார்கள், இயேசு வந்திருக்கிறார்கள், சில வந்திருக்கிறாங்க, நிறைய கூட்டம் வந்திருக்கிறாங்க. அந்த நிறைய கூட்டமா இருக்கிற அந்த இடத்துல அந்த திருமண வீட்டார் ஒருவேளை இவ்வளவு பேருக்கு சாப்பாடு, இவ்வளவு பேருக்கு ரசம், இவ்வளவு பேருக்கு பொரியல் அப்படிலாம் செஞ்சிருப்பாங்க.
ஆனால் கூட்டம் அதிகமாக வந்ததுனால நான் நினைக்கிறேன் இயேசு அங்க வந்ததுனால நிறைய பேர் வந்திருப்பாங்க போல நினைக்கிறேன். அதனால வந்திருப்பாங்க. வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டு தான் ஆகணும், கல்யாணத்தை வீட்டுக்காரங்க போட்டு தான் ஆகணும். சரி, எப்படியும் அங்கே ரசம் தீர்ந்து விட்டது, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. இந்த திராட்சை ரசம் தீர்ந்து விட்ட உடனே எல்லாரும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. கூட்டத்தில் நிறைய திருமணத்துக்கு வந்திருக்கிறாங்க. எல்லா உறவினர்கள், சொந்தங்களும் பந்தங்களும் தான், சொந்தங்களும் பந்தங்களும் தான் வந்திருக்கிறாங்க. யாரும் அதை பற்றி ரிஸ்க் எடுக்கவில்லை. ஆனால் அன்னை மரியாள் அதுக்கு பொறுப்பெடுக்கிறாங்க. இது நம் கருத்து, ஆழமான கருத்து. அன்னை மரியாள் பார்க்கிற பொழுது என் அன்புக்குரியவர்களே, உடனே அந்த திராட்சை பொட்டுக்கு யோவான்ல 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த 3வது நாள் அப்படியே தொடர்ச்சி தான் அதில் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டதை என்று அங்க சொல்லுகிறது கருத்தை பார்க்க முடியும். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். தீர்ந்து விட்டது என்றார். இயேசுடைய தாய் இயேசு கிட்ட வந்து சொல்றாங்க, மகனே திராட்சை தீர்ந்து போச்சப்பா, கூட அந்த கல்யாணத்தை விட்ட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படி உண்டு பரிந்து பேசுறாங்க. அப்படி பரிந்து பேசி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே அந்த வார்த்தைக்கு இயேசு கொடுக்கின்ற பதில் என்ன? அந்த இயேசு கொடுக்கிற பதில் என் அன்புக்குரியவர்களே மிக வித்தியாசமா இருக்கும். அதுக்கு அந்த இயேசு சொல்லுகிறார், இயேசு அவரிடம் அம்மா அம்மா அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? நாம் என்ன செய்ய முடியுமா? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். என் நேரம் இன்னும் வரவில்லையே என்று வேண்டார். என் நேரம் இன்னும் வரவில்லையே என்று சொன்னார். நான் அந்த சம்பவனை அப்படியே கொண்டு வருகிறேன். கல்யாணத்தை விட்ட அந்த நிகழ்வை பார்த்த அந்த தாய் இயேசு கிட்ட போய் சொல்றாங்க. இயேசு அன்னை மரியாளிடம் சொல்றாங்க, மாதா தன் தாயிடம் சொல்றாங்க, தன் தாய் சொல்றாங்க. அப்ப தன் தாயிடம் சொல்லுகிற விழுது, அம்மா நேரம் வரலன்னு சொல்லுகிற விழுது, நேரம் சொல்லுவது, அந்த தாய் என்ன செஞ்சாங்கன்னா மக்களுக்கு அந்த திராட்சை ரசம் தண்ணீர், அந்த திராட்சை ரசம் பரிமாறுறாங்களே அவங்ககிட்ட பார்த்து சொல்ற வார்த்தை தான், இன்று உங்களுக்கும் எனக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் அன்னை மரியாள் கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் இதுதான். என்ன இன்னும் பார்த்தீங்கன்னாக்க அந்த தாய் மரியா சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள்? அந்த தண்ணீர் அந்த திராட்சை ரசம் பரிமாறாங்களே அவங்கள பார்த்து சொல்றது என்ன சொல்றாங்க பாருங்க. இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னார். இதுதான் அந்த அம்மா வாய் திறந்து மக்களிடம் சொல்லுகிற வார்த்தை. அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்க, அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்க. நீ சொல்றதெல்லாம், அவர் சொல்வதெல்லாம் நீ செஞ்சாக்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறும், இந்த தேவைகள் சந்திக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும் என்பதுதான் அர்த்தம். இன்று அன்னை மரியாள் நம்முடைய அன்பு தாய் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை என்ன? அவர் சொல்வதை கேளுங்கள், கீழ்ப்படியுங்கள், அவர் என்ன சொல்றார் நடங்க, அப்ப உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறிவிடும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அந்த அன்பு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான் இந்த விவிலியத்திலே இருக்கின்றது. அன்னை மாதாவை நாம் உள்ளத்தின் ஆழத்திலே கொண்டு வழிபட்டு கொண்டிருக்கிறோம், வணங்கி கொண்டிருக்கிறோம். அந்த தாய் சொல்வது எல்லாம் நம்முடைய குறைபாட்டு நேரத்தில் சொல்லுகிற தாய் சொல்லுவது தான், மகனே, அன்பு மகனே மகளே, அன்பு மகனே மகளே, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த விவிலியத்தின் வழியாக என்ன சொல்லுகிறாரோ அதை கேளு, கீழ்ப்படி, அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுன்று தான் அந்த அன்னை சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு பாடம். எனக்கு மிக பிடித்தமான ஒரு பாடம். வேற இடத்துல அந்த அம்மா ஒன்றும் பேசல, அதுவும் பேசல, இங்க மக்களோடு கூட சொல்லுகின்ற ஒரு கருத்தான். இன்னும் நேரம் வரவில்லை என்று இயேசு சொல்லிவிட்டார். இந்த அன்னை தாய் மரியாள் உடனே பணியாளர் சொல்லுகிறாங்க, அவர் சொல்லுது போல செய்யுங்க, அவர் சொல்லுது போல செய்யுங்க. அப்போ இயேசு பணியாளரிடம் சொல்லுகிறார், நேரம் வரவில்லையே என்று சொன்ன இயேசு தன் பணியாளரிடம் சொல்லுகிறாங்க. அந்த பணியாளரிடம் சொல்லுகிறது பாருங்க, அடுத்த வசனம். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன.
அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். அதை நிரப்பினார்கள். முழுவர் நல்லா நிரப்புறாங்க. என் அன்புக்குரியவர்களே, இங்கே சொல்லப்படும் ஆண்டுடைய வார்த்தை ஒவ்வொன்றுமே நம்முடைய வாழ்க்கைக்கு பரிசுத்தப்படுத்துகிறது, விடுதலை கொடுக்கிறது, வாழ்வளிக்கிறதா நாம் பார்க்கிறோம். இங்கே 12 சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? தண்ணீரை நிரப்புங்கள், தூய்மைப்படுத்துகிற அந்த கச்சாடியில் நிரப்புங்கள், தண்ணீரை நிரப்புங்க சொல்றாரு. தண்ணீரை நிரப்புங்கன்னு சொன்னார். அந்த வார்த்தையின் படியே அவங்க ஏன் எதுக்குன்னு சொல்லல, அம்மா சொன்னாங்க, அவர் சொல்ற மாதிரி செய்யுங்கன்னு சொன்னாங்க. இங்க ஆண்டவர் ஏன் சொல்றாரு? தண்ணீரை நிரப்புங்கன்னு சொல்றாரு. செய்யறாங்க. இன்னைக்கு அன்பு அன்னை நாம் பக்தரா இருக்கிற நாம் அந்த அன்னை மரியாள் சொல்லுவது போல நாம் கேட்கணும், பழியணும். ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக திருவிழத்தின் வழியாக என்ன சொல்றாரோ அதை கேட்டு கடந்து வரணும். அப்ப பார்க்கணும் அந்த தண்ணீர் இருக்கும். இங்கே வார்த்தை தண்ணீர், தண்ணீர் என்று பார்க்கிற பொழுது என் அன்புக்குரிய அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கின்ற ஒரு தண்ணீராக இருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லுகின்ற குறிப்பிடுகின்ற ஒரு கருத்தா இருக்கிறது. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அதே யோவான் நற்செய்தியிலே தான் 7ஆம் அதிகாரத்திலே 37-38 வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள். ஆனால் அதில் அவர் சொல்லியிருப்பார். யோவான் நற்செய்தியிலே 37-38 வசனம் சொல்லியிருப்பார். திருவிழாவின் இறுதியான பெருநாளில் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில் யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், யாராவது தாகமாக வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்கிறவர்கள் பருகட்டும், மறைநூல் கூறுவது போல் அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர், வாழ்வு தருகின்ற தண்ணீர் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடும் என்றார். தம்மிடம் நம்பிக்கை கொண்டிருப்போர் பெறப்போகும் தூய ஆவியை குறித்தே அவர் இவ்வாறு சொன்னார். தண்ணீர் என்று சொல்லப்பட்டது ஆவியானவரை குறிக்கின்றது. ஆவியானவரை தண்ணீருக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த ஜாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள் சொன்னார். இந்த ஜாடியை தண்ணீரால் பரிசுத்த ஆவியால் நிரப்புங்கள் என்று சொன்னார். இந்த பரிசுத்த ஆவியால் இந்த ஜாடி நிரம்புகிற பொழுது அங்கே அற்புதங்கள் நடக்கிறது. வார்த்தை கடந்து வருகிறது, இங்கே தண்ணீர் கடந்து வருகிறது, ஆவி கடந்து வருகிறது. வார்த்தையும் ஆவியானவரும் ஒன்று சேருகிற இடத்திலே, வார்த்தையும் ஆவியானவரும் ஒன்று சேருகிற இடத்திலே வெற்றியின் ஆசீர்வாதங்கள் தான், மகிழ்ச்சியின் ஆசீர்வாதங்கள் தான். இதை நான் சொல்லுகிற பொழுது என் அன்புக்குரியவர்களே, எனக்கு தெரிஞ்ச சொல்ல முடியாது, பிற்காட்டு தான் தெரிஞ்சாங்க, அதுக்கு மட்டும் தெரியல. அவர்கள் என்னை தெரிந்த தொலைக்காட்சியிலே எல்லாம் பார்க்கிறவர்கள், அவர்கள் ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க, பிரதர் உங்களோட கொஞ்சம் பேசி நாங்கள் ஜெபிக்கணும் வரணும் வாங்கன்னு சொல்லி சொன்னேன். வந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில ஒருத்தல நன்றாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு சூழ்நிலையில எல்லாம் பாதிக்கப்பட்டு எல்லாம் இழந்து போனார்கள். இப்ப ஒன்றும் இல்லாத ஒரு வறுமை நிலை, பையனை அதிகமாக படிச்சு வச்ச படிச்சு அடுத்து போக முடியாத ஒரு சூழ்நிலை, பயங்கரமான ஒரு நிலை. வந்தார்கள். அவர்களுக்கு என்ன செய்யணும் நான் சொன்னேன். அப்பா அம்மா பையன் படிச்சு நல்லா படிச்ச பையன் தான். ஆனால் 3 பேர் தான் வந்தாங்க. அவர்களுக்கு 3 பேருக்கு 3 பைபிளை கொடுத்தேன். 3 பேருக்கு 3 பைபிள் கொடுத்து, இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது படிங்கன்னு சொன்னேன். இந்த வார்த்தை என்ன சொல்லு, ஒவ்வொருட்டும் அப்படியே சொல்லி படிச்சேன். ஒவ்வொரு விதரும் அந்த இறைவசன வார்த்தையை படித்தார்கள். படிக்க 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 அவருடைய உள்ளத்திலே தெய்வீகமான பிரசன்னம் உண்டாகின்றது. ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிற ஒரு நிலையை கொண்டு வந்தது. அந்த பையனை பார்த்தனாக்க ஒரு வசந்தாண்ட எல்லாரும் சொல்லப்பட்ட வசந்தம், அந்த பையன் மாத்திரம் அந்த பைபிள் மேல அந்த வசந்த மேல அப்படி கை விரல வச்சுட்டே இருந்தான். என்னடா தம்பி அந்த படிச்சுட்டே இருக்கிறான்னு, இந்த வார்த்தை என் உள்ளத்தை தொட்டது என்று சொன்னான். இந்த வசன வார்த்தை, ஆணுடைய வசன வார்த்தை என் உள்ளத்தை தொட்டதுன்னு சொன்னான். என் அன்புக்கூறுகளே,
அந்த தம்பி அப்படி சொன்னான். நான் சொன்னார். அவர் சொன்ன உள்ளம் துட்டுச்சு இல்லையா, அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணியான்னு சொன்னேன். ஜெபம் பண்ணு. அந்த குடும்பத்தார் அந்த எங்களுடைய இறைமன்றாட்டின் வீட்டிலே தான் கொஞ்ச நேரம் 3 பேருமா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணார்கள். என் அன்புக்குள்ளே ஆண்டு வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. வானத்திலிருந்து மழையும் பனியும் பூமியிலே விழுந்து எப்படி பசுமை உண்டு பண்ணுகிறதோ அப்படியே இருக்கும் என்று ஏசாயா 55 10-11 வசனம் சொல்லுகின்றார். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25 வாசிக்கிற பொழுது நான் எதற்காக அந்த வார்த்தையை அனுப்பினேனோ அதை செய்யாமல் அது திரும்புவதில்லை சொல்லியிருக்கிறார். அவங்க உட்காந்துக்கிட்டு அந்த பைபிளை படிச்சாங்க. அந்த வசன வார்த்தை மேல அப்பா அம்மா பையன் 3 பேரும் வச்சுட்டு ஆண்டவர் நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணாங்க. என் குடும்பத்துக்கு ஆகட்டும் சொன்னாங்க. என்ன நடந்தது என்ன தெரியுமா பிரியமானவர்களே, இங்கே வார்த்தையை கெடுத்து படிச்சாங்க. தூய ஆவில ஆண்டவரே நம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் ஆவில் நிரம்பி ஜெபம் பண்ணாங்க. வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுது. கானாவூர் கல்யாணத்திலே அங்கே திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது, இல்லாத ஒரு நிலை. அதே போலதான் அவருடைய வாழ்க்கை. ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து செயல்பட்டார்கள், எப்படி ஆசீர்வாதமானதோ அதே போல அவருடைய வாழ்க்கை. இன்று பெங்களூரிலே நல்ல ஒரு பெரிய பங்களா கட்டிக்கிட்டு நல்ல தொழிலிலே ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். பார்க்கணும். ஆண்டவரால் முடியாது ஒன்றுமில்லை, அவரிடம் இல்லாத ஒன்றுமில்லை. இந்த விவிலியத்தின் வசன வார்த்தைகளை எடுத்து நாம் கடந்து போகிற பொழுது நம்முடைய துக்கம் எல்லாம் மாறிவிடும். இன்னைக்கு எங்க பையன் இருக்கிறான், அழுகுறான். ஏடா தம்பி அழுகிற? இதுக்கு தான் அழுகிறேன். அப்படியா, சரி நான் சொன்ன அது செய்ய, நான் இப்படி சொல்றேன் அப்படி செய். கடுகிறான், பணம் கொடுக்கிறான், அவன் பாட்டுது. அதே போலதான் ஆண்டவன் நம்மோடு கூட பேசுகின்ற ஒரு கருத்தா இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய துக்கங்கள் நம்முடைய துயரங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறப்பட வேண்டும் என்றால் அன்னை தாய் மரியா நமக்கு கற்றுக் கொடுக்கிற கருத்து ஒரே ஒரு கருத்து தான். அவர் சொல்லுவது போல செய்யுங்கள். அவர் சொல்லுவது போல நீங்கள் செய்யுங்கள். அவர் சொல்லுகிற போல செய்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை மாசிரமாகும். கசந்த மாறா மதுரமாகும், கசந்த மாறா மதுரமாகும், கொடிய எகிப்து அகன்றிடுமே, கொடிய எகிப்து அகன்றிடுமே. எகிப்துன்னு என்ன? பொல்லாத பிசாசுடைய தூர்ச்சி எல்லாம் போயிடுமே என்றுதான். கசந்த மாறா மதுரமாகும். அந்த தாய் மரியாள் சொல்லுகின்ற கருத்துக்களை நாம் கொண்டு வரணும் பிரியமானவர்களே, அதன்படியே கடந்து வரணும். அந்த கடந்து வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை முதலாவது நாம் பார்த்தோம் பிரியமானவர்களே, கசந்த மாறா மதுரமாகுவதற்கு சிலுவை என்று பார்க்கும்போது கடலோடு கூட ஒப்புருவாக்கணும், மனிதனோடு கூட ஒப்புருவாக்கணும் என்று பார்த்தோம். அங்கே ஆசீர்வாதம் மாறா மதுரமாகிறது. இங்கே பார்க்கிறோம் இந்த புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது கானாவூர் கல்யாணத்தை பார்க்கிற பொழுது வார்த்தை அங்கே தூய ஆவியானவர், வார்த்தையும் தூய ஆவியானவரும் செயல்படுகிற பொழுது அன்னை மரியாள் வழிகாட்டி அந்த வார்த்தையும் தூய வருகிற பொழுது அங்கே ஆசீர்வாதம் கொண்டு வரணும். பிரியமானவர்களே, ஒப்புக்கொடுக்கணும். இதனால் பார்க்கிற பொழுது நான் நிறைய காரியங்களை சொல்லப்பட வேண்டும். ஏனென்றால் என் உள்ளத்தின் பாரம், நான் எங்கேயோ எப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தோம். நானும் என் சகோதரரும் ஒரு காலத்திலே சவுளை போல வாழ்ந்து கொண்டிருந்தோம். கடவுளுக்கு விரோதமாக எங்கேயோ எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் கூட அன்னை மரியாளுடைய நிலையை பார்க்கிற பொழுது நாங்கள் இறைவசன வார்த்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தோம், தியானிக்க ஆரம்பித்தோம், அதை கீழ்ப்படிய ஆரம்பித்தோம். ஆண்டவரை தூய ஆவியை வழிநடத்துங்க, ஆண்டவரை வார்த்தையின்படி வாழைகளை வழிநடத்துங்க ஆண்டவர் என்று தூயனை ஒப்பு கொடுத்தோம். வார்த்தையின் படி வாழ்வதற்கு தூய ஆவியின் வழிநடத்தினாலே இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள் ஆசீர்வாதமாக இருக்கின்றது. இதை நான் பெருமையா சொல்றது எல்லாம் ஆண்டவர் மகிழ்ப்படுத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு மாத்திரமல்ல, இதை கேட்டுக்கொண்ட உங்களுடைய அநேகருடைய வாழ்க்கையும் அப்படி இருக்கும். இறைவசன வார்த்தைகளை வாழ்வாக்கணும். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. பார்க்கணும். இந்த நாளிலும் தேடி வந்த கணக்கும். சரி, அந்த கானாவூர் கல்யாணத்தினுடைய சம்பவத்தை அப்படியே நான் மீண்டும் கொண்டு வர விரும்புகிறேன்.
கொண்டு வருகிறேன். அன்னை மரியாள் சொன்னாங்க, அதன் அவர் சொல்லுது போல செய்யுங்கன்னு. இயேசு சொன்னார், தண்ணி நிரப்புங்கன்னு சொன்னாங்க. நிரப்பினாங்க. நிரப்பின பின்னாடி அந்த தண்ணீர் எப்படி மாறுகிறது என்றால், அது யோவானிலே அந்த 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த தொட்டியில் துண்ணீர்லாம் தண்ணீர்லாம் அந்த 7, 8 அப்படிப்படியும் படிச்சு பாருங்க. இயேசு அவர்களிடம் இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். சரி, அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர் இப்பொழுது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். ஆனா இப்போ தண்ணீர் எப்படி திராட்சை ரசமாய் மாறியது என்று யாருக்குமே தெரியாது. பந்தி பரிமாறுகிற அந்த தலைவனுக்கும் தெரியாது, அந்த வேலைக்காரர்களுக்கு தான் தெரியும். என்ன நடந்தது? ஐயா சொன்ன மாதிரி நாம் செஞ்சோம், நடந்துச்சுன்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு தான் தெரியும். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான். எப்படி நடந்தது? எப்படி வாழ்க்கை ஆசிரியமானது? மரியாள் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம், படிங்க மாறிவிடும். தாய் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம், கேளுங்க, படியுங்க, கீழ்படியுங்க, உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் என்று தான். ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாள் சமூகத்திலே நாம் அழுது புலம்பி ஜெபிக்கிற பொழுதெல்லாம் அந்த தாய் கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம், என் மகன் சொல்வதை போல் செய்யுங்கள். அன்று திருமண வீட்டில் மதுரமாய் மாறியது போல, திராட்சரசமாக மாறியது போல, குறைவு நிறைவானது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும், குறைவெல்லாம் மாறிவிடும் என்று தான் சொல்லுகிறார். என் அன்புக்குருகளே, நான் மீண்டும் கொண்டு வருகிறேன். நாம் நேற்று தினத்திலே தொடக்க ஆரம்பத்தில் படித்தோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை படித்தோம் அல்லவா? உங்கள் துயரம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னோம் அல்லவா? அந்த 22வது வசனம் என்ன சொல்லுகிறது? இப்பொழுது நீங்களும் துயருறுகிறீர்கள். ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் போது, நான் மீண்டும் உங்களை காணுகிற பொழுது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. பாருங்க, ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் அந்த மகிழ்ச்சி. என்ன சொல்றது? இந்த நீங்கள் துயருவீர்கள், உலகமோ மகிழ்ச்சி அடையும், சந்தோஷப்படும், சிரிப்பாக சொல்லப்பட்டுச்சு 22 இல்லைங்களா? இங்க அவர் சொல்றார், நான் மீண்டும் வருவேன். அந்த மகிழ்ச்சியை யாரும் எடுக்க முடியாது, எந்த பிசாசு எடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. பிசாசு எடுக்க முடியாது, உலகத்தின் காரியம் எடுக்க முடியாதுன்னு சொல்லி கொடுக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான நிலை நம்ம கடந்து வரணும். ஒரு நிமிடம் அப்படி கண்களை மூடுவோமா? உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை துக்கம், துயரமான நிலை இருந்தாலும் பரவாயில்லை, அதெல்லாம் அருள்நாதர் இயேசு மாற்றுவார். நம்முடைய துக்கத்தை எல்லாம், துயரங்களை எல்லாம் அவர் கல்வாரி மலையிலே சுமந்து சேர்ந்தார் என்று தான் நாம் பார்க்கிறோம். ஏசியாவிலே பார்க்கிற பொழுது 53ஆம் அதிகாரத்தில் 5வது சொல்லப்படும், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார், நம்முடைய துயரங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஏற்றுத்தான் அவர் சிலுவையிலே மரித்து அதை விடுதலை கொடுக்கிறார். அதனால் தான் அவர் சொல்றார், நான் மீண்டும் சந்திக்கிற பொழுது நீ மகிழ்ச்சியாக இருப்பேன் சொல்லுகிறார். அன்பு சகோதரமே, உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து அவன்று சொல்வது இதுதான், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கண்களை மூடுவோமா? கண்களை மூடலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், கர்த்தர் புதிய
செய்திடுவார். இன்றே நீ காண்பார், அதை இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். ஆமா ஆண்டவரே, உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி இருக்கிறவரே, இதோ இந்த நாளிலே கூட உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று ஆண்டவரே, இதோ இந்த நாளில் நீர் ஆண்டவரே எங்களுக்கு நீர் உமது செய்தியாக கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே கூட துக்கங்களை சுமந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் உமது கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்று எகிப்திலே மக்கள் படுகிற கஷ்டத்தை கண்டு ஆண்டவரே, இதோ நான் இறங்கி வந்தேன் என்று சொன்னவரே, இதோ இந்த நாளிலே கூட மக்கள் எல்லோரும் படுகிற கஷ்டத்தை கண்டு ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த செய்தியை நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்று மாறாவில் கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றினீரே ஆண்டவரே. காணாவூர் திருமண நிகழ்ச்சியிலே அன்னை மரியாதையும் பரிந்துரையோடு ஆண்டவரே அங்கு குறைவை நிறைவாக்கி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொடுத்தீரே ஆண்டவரே. தண்ணீரை நல்ல சுவையுள்ள திராட்சை ரசமாக மாற்றினீரே ஆண்டவரே. இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வீட்டிலும் சந்தோஷம் நிலவட்டும் ஆண்டவரே, குறைகள் நிறைவாகட்டும் ஆண்டவரே. இயேசுவே, குறைகள் எல்லாம் ஆண்டவரே சந்தோஷமாக மாற்றி கொடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, தெய்வமே உமக்கு நன்றி. இயேசுவே நிரப்படியே செய்வதற்காய் நன்றி கூறுகிறோம். ஆமென். அரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தேவ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைனைட் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தேவ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டு குணத்தை இந்த காணிக்கையால் தாங்க.